ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகின் மிகவும் ஆபத்து விளைவிக்கும் ஆயுதமாக அணு ஆயுதம் இருக்குது. இந்த அணு ஆயுதம் வெடிச்சு இதிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சானது உலகையே பேரழிவை ஏற்படுத்தும் ஆபத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மனித குலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்கிற மாதிரி வரும். ஒரு நாட்டோட அணு ஆயுதத்தின் இருப்பை கொண்டு அந்த நாட்டின் பலத்தை உலக நாடுகள் கணக்கிடுது. அமெரிக்க விஞ்ஞானிகளின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில உலகத்துல சுமார் 2700 அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாடுகள் தான் அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கு. சுமார் 90% அணு ஆயுதங்களை அமெரிக்கா மற்றும் ரஷ்யா மட்டுமே வச்சிருக்கேன் அப்படின்னு அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த வகையில உலக அளவில் அதிக அணு ஆயுதங்கள் வச்சிருக்கும் நாடுகள் எதுன்னு பார்க்கலாம். முதல் இடத்துல ரஷ்யா இருக்கு. FAS அறிக்கையின்படி 5977 அணு ஆயுதங்களோட ரஷ்யா முன்னணியில இருக்கு. ரஷ்யா வச்சிருக்கும் இந்த அணு ஆயுதங்களை சுமார் 1458 அணு ஆயுதங்கள் தாக்குவதற்கு தயாராக வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் 3039 அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் இல்லாமலும் பார்த்து பிரிச்சு வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த பட்டியல முதல் இடத்துல ரஷ்யா இருந்திருக்கு. இரண்டாம் இடத்துல அமெரிக்கா. அதாவது FAS அறிக்கையின்படி 5428 அணு ஆயுதத்தோடு அமெரிக்கா இரண்டாவது இடத்துல இருந்திருக்கு. இந்த அணு ஆயுதங்கள்ல 1389 அணு ஆயுதங்கள் ஆக்டிவ் ஆகும், அதாவது தயார் நிலையிலும் 2361 அணு ஆயுதங்கள் செயல்பாட்டில் இல்லாமலும் இருக்குது. மேலும் 1945ஆம் ஆண்டு அமெரிக்கா ஹிரோஷிமா நாகாசாகி மீது அணு ஆயுதம் வச்சிருக்கு அமெரிக்கா. மூன்றாம் இடத்துல சீனா இருக்கு. தற்போது 350 அணு ஆயுதங்களை அது வச்சிருக்கு. அமெரிக்காவின் பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில வரும் வருடங்கள்ல, அதாவது 2035ஆம் வருடத்துக்குள்ள சீனா 1500 அணு ஆயுதங்களை உருவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நான்காம் இடத்துல பிரான்ஸ் வந்திருக்கு. 290 அணு ஆயுதங்கள் அது எப்போதுமே தயார் நிலையில் இருந்திருக்காங்க. 1960ஆம் ஆண்டு தனது உள்நாட்டு தொழில்நுட்பம் மூலமே அது முதல் அணு ஆயுதத்தை பிரான்ஸ் தயாரிச்சது. ஐந்தாம் இடத்துல இருக்கு இங்கிலாந்து. FAS அறிக்கையின்படி இங்கிலாந்துல சுமார் 225 அணு ஆயுதங்கள் உள்ளதா சொல்லப்படுது. இங்கிலாந்து தனது முதல் அணு ஆயுத சோதனையை 1952ஆம் ஆண்டு நிகழ்த்திச்சு. இந்தியாவோட நிலை என்னன்னு பார்க்கலாம். பாகிஸ்தானோட இந்தியாவோட அதிக அணு ஆயுதங்கள் உள்ளதா ஸ்வீடன் நிறுவன அந்த ஆய்வறிக்கையில தெரிவிக்குது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 உலக நாடுகள் அணு ஆயுத சக்தியை கொண்டிருக்கு. அந்த வகையில இந்தியாவின் கைவசம் உள்ள அணு ஆயுத இருப்பு 172ஆகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது கடந்த ஜனவரி மாத கையிருப்பின்படி. ஆனா பாகிஸ்தான்டியோ தற்போது 170 அணு ஆயுதம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. கடந்த 2023 இந்தியா தனது அணு ஆயுதத்தை விரிவு செய்ததாகவும் இதற்கு நவீன முறை பின்பற்றியதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்குது. நீண்ட தூரத்தில் உள்ள இலக்கை எட்டும் வகையில அணு ஆயுதம் சேர்ந்த மேம்பாடுகளை இந்தியா கொண்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுது. முக்கியமாக கடந்த ஓராண்டுல மட்டும் உலக நாடுகளுடைய கையிருப்புல அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை 13% அதிகரிச்சிருப்பதாகவும் இதற்காக கடந்த ஓராண்டுல மட்டும் சுமார் $91 பில்லியன் செலவு பண்ணதாகவும் தெரிவிக்கப்படுது. இதுல கடந்த ஆண்டுல இந்தியா $2.7 பில்லியன் செலவிட்டது அப்படின்னும், முதலிடத்தில் உள்ள அமெரிக்கா $51.2 பில்லியன் செலவிட்டது அப்படின்னும், அதே நேரம் இரண்டாம் இடத்தில் உள்ள சீனா $11 பில்லியன் செலவிட்டதாகவும் சொல்லுது. அதே நேரம் உலகத்தில் உள்ள அணு ஆயுதங்கள் எல்லாமே தற்போது ஆக்டிவா இருக்கிறது 9585 அணு ஆயுதங்கள் எல்லாம் ஆக்டிவா உள்ளதாகவும் இருக்குது. அதே நேரம் உலக நாடுகள் கடந்த 2023 வருஷம் இந்திய ரூபாய் மதிப்பில் 7.6 லட்சம் ரூபாய் செலவிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலம் ஒரு நிமிடத்துக்கு 1.4 கோடி ரூபாயும் ஒரு நொடிக்கு 2.4 லட்சம் ரூபாயும் நாடுகள் செலவிடுறதா அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா அதிகபட்ச செலவு. மொத்த தொகையில் அதிகபட்சமாக அமெரிக்கா 4 லட்சம் கோடி ரூபாய் வரை செலவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது உலக நாடு செய்கிற அனைத்து தொகையை விட அதிகம். இதே வேளையில கடந்த ஆண்டு மட்டும் அமெரிக்கா 80% அணு ஆயுதத்துக்காக தனது செலவு அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்ததா சீனா 1 லட்சம் கோடி ரூபாய் வரலையும் ஒதுக்கியுள்ளதாகவும், அதுக்கு அடுத்ததான் அந்த ரஷ்யா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வரதாகவும் சொல்லப்படுது. முக்கியமா 5 ஆண்டுகளை 32 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா இந்தியா 19,000 கோடி வரை அணு ஆயுதத்துக்காக செலவிடப்பட்டதா சொல்லப்படுது. அதோட அண்டை நாடான பாகிஸ்தான் 7,500 கோடி ரூபாய் இதுக்காக செலவிடுறதா சொல்லப்படுது. கடந்த 5 ஆண்டுகளை மட்டும் உலக நாடுகள் 32 லட்சம் கோடி ரூபாய் அணு ஆயுதத்துக்காக செலவிடப்பட்டிருக்கு. 10 வருஷங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தா இந்தியாவே இல்லாம ஆக்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏராளம் கூட்டுக்கு சீனா வரும்னு உலக நாடுகளே இதான் நினைச்சிட்டு இருந்தது. அது சொல்லும் போது இந்தியாவை நேசிப்ப ஒவ்வொருத்தரும் இல்ல இந்தியாவால முடியும், இந்தியாவில சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாம சொல்லி பின்னோக்கி நகர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு போரை இந்தியா செய்த கூட சீனாவால சீந்த கூட முடியாது அப்படின்றதுல எல்லாரும் கூட 100% உண்மை. அதற்கு காரணம் 10 ஆண்டுகள்ல இந்தியாவின் அபரிதமான வளர்ச்சி தான். பாதுகாப்பில் கட்ட முன்னேற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு போரின் ஆழத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு போர்ல வெல்லணும்னா ராணுவ வலிமை மட்டும் போதாது, பொருளாதார வலிமையும் போர்ல துணை நிற்க ஆதரவு தரும் அண்டை தேசங்களும் முக்கியம். இப்படி பாருங்க, இன்று உக்ரைன் என்ற ஒரு நாடு ரஷ்யா என்ற வலிமையான ஒரு நாடு 1.5 வருஷமா போர் நடந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம்னா அதற்கு நேச நாடுகள் தரும் ஆதரவு தான் முக்கியம். அந்த நேச நாடுகள் பொருளாதாரம் இல்லாத ஒரு தேசமா இருந்திருந்தா அந்த நாடுகளும் இஸ்ரேல் காசா போரை காரணம் காட்டிட்டு வெளியேறி இருக்கும். ஆனா அதோடைய பொருளாதாரம் பலமா இருக்கிறதால இன்னைக்கு வரையும் அந்த நாடுகள் எல்லாமே பின்னாடி நிக்குது. ஆனாலும் இதே ரஷ்யா அந்த உக்ரைனிடம் அணு ஆயுதம் இருந்திருந்தா மோதி இருக்குமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. அல்லது ரஷ்யாவிடம் அத்தனை அணு ஆயுதங்கள் இல்லாம இருந்திருந்தா இத்தனை நாடுகளும் ரஷ்யாவை சும்மா விட்டுருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரஷ்யாவின் மீது நேச நாடுகள் எல்லாமே மறைமுகமா போரிட்டுது. அதனை போர்ல வெல்ல பொருளாதாரத்துல வெல்லுதே, அது முடியாம போனதா விழுது. அதே பொருளாதாரம் தான் இன்று இந்தியாவின் மீது சீனா கை வைக்கவும், இந்தியாவுக்கு ரஷ்யா இந்த விஷயத்துல ஆதரவு தராவிட்டாலும் சீனாவோட
எதிரி நாடுகள் காலத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தரும். முக்கிய காரணம் நம்மிடம் இருக்கும் அணு ஆயுதம் தான். சீனாவின் எந்த மூலைக்கும் அணு ஆயுதம் வீசக்கூடிய சக்தி நம்மிடம் இருக்கிறதால் தான் இந்த சீனாவால இந்தியா மீது கை வைக்க முடியாதுல்ல. இந்த நிலை தான் கடந்த 10 ஆண்டுகள் நடந்தது அப்படின்னா நீங்க வந்து ஆச்சரியப்படணும். நடந்த மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல. இதெல்லாம் தாண்டி போர்னு வந்துச்சுன்னா இந்தியாவை பாதுகாக்க பல ஆயுதங்கள் வந்து இருக்குது. ஆனா இருந்தாலும் ஒரு ஆயுதம் தான் முக்கியமா பார்க்கப்படுது, அதுதான் அக்னி 5. இந்தியாவிடம் இருக்கு இந்த அணு ஆயுதத்தை பார்த்து தான் உலக நாடே மிரண்டு போயிருக்குது. முக்கியமா சீனா பாகிஸ்தான் இந்த ஆயுதத்தை பார்த்து ஒரு நிமிஷம் வாயை திறக்க முடியாத அளவுக்கு வாயடிச்சு போய் நிக்குது. சீனா வாராட்டினா ஒரே பட்டன் தான் மொத்த சீனாவும் காலியாகும். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் தான் நம்மள்ட்ட அக்னி 5. இந்திய ராணுவத்துக்காக தயாரிக்கப்பட்ட இந்த அக்னி 5 தற்போது வெற்றிகரமா சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்தியாவை ராணுவ பாதுகாப்பில் இருந்து உச்சபட்ச இடத்துக்கு எடுத்து சென்றிருக்கு. இந்திய நாட்டோட பாதுகாப்புக்காக இந்த ஏவுகணைகள் எல்லாமே பயன்படுத்த தயார் நிலையில இருக்கு. இந்த ஏவுகணைகள் எல்லாமே தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப மேம்படுத்திட்டே வந்து வருது இந்தியா. தற்போது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஏவுகணையா அக்னி 3 ஏவுகணை இருக்குது. இந்த ஏவுகணை தான் தாம் கிளம்பும் இடத்துல இருந்து 3000 கிலோமீட்டர் அப்பாற்பட்ட செட் செய்யப்பட்ட இடத்தை துல்லியமா தாக்கும் திறன் கொண்டதுதான் இந்த ஏவுகணை. முக்கியமா இந்தியாவுக்கு தற்போது மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நாடுனா அது சீனா தான். முக்கியமா எதிர்காலத்தில் போர்னு ஒன்று வந்துச்சுன்னா சீனாவுடன் போரிட இந்தியா தற்போதே தயாரா இருக்கணும். அதற்காக தான் பல்வேறு ஆயத்த பணிகளை இந்தியா மேற்கொண்டு வருது. தற்போது உள்ள இந்த அக்னி 3 ஏவுகணையை வச்சு சீனாவின் வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் துல்லியமா தாக்குவது என்பது இயலாத ஒரு காரியமா இருக்கு. இதனாலதான் இந்திய ராணுவம் அக்னி 5 என்ற ஏவுகணையை தற்போது தயாரிச்சிருக்கு. இந்தியாவுக்காக ஆயுதங்களை தயாரிச்சு கொடுக்கும் TRTO என்ற அமைப்பு தான் இந்த அக்னி 5 ஏவுகணை தயாரிப்பை முழுமையாற்று நடத்துச்சு. இந்த நிலையில் தான் இந்த ஏவுகணை வெற்றிகரமா சென்று துல்லியமா 7000 கிலோமீட்டர் அப்பாற்பட்டு தாக்கி வெற்றி அடைஞ்சிருக்கு. இதன்படி அக்னி 5 ஏவுகணை தான் கிளம்பிய இடத்துல இருந்து 5000 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடத்துல துல்லியமா இலக்கு தாக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த ஏவுகணை தான் பயணிக்கும் பாதைகளில் உள்ள மற்ற இலக்குகளையும் தாக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதாவது ஒரே ஏவுகணை பல்வேறு இலக்குகளை குறிவச்சு தாக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை முழுமையா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை தான். இந்த ஏவுகணையில் பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு தொழில்நுட்பமும் வெளிநாட்டிலிருந்து பெறப்படவே இல்லை. இது மட்டும் கிடையாது, இந்த ஏவுகணையில அதிக துல்லியம் கொண்ட சென்சார்களும் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த ஏவுகணை வைக்கப்பட்ட குறிய மிக துல்லியமா தாக்கக்கூடிய சக்தி கொண்டதுதான் இது. அக்னி 5 சோதனை தற்போது வெற்றிகரமா நிறைவு பெற்ற நிலையில மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. வெகு சில நாடுகள் மட்டும்தான் வந்து இந்த தொழில்நுட்பம் இருக்கு. அதாவது 2-3 நாடுகளிடம் மட்டுமே தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கு. தற்போது இந்தியாவிடமும் இந்த தொழில்நுட்பம் என்பது அதிகாரப்பூர்வமா இருப்பது உறுதியாகி இருக்கு. முக்கியமா அமெரிக்கா, ரஷ்யா மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் இருந்தது. தற்போது இந்தியாவிடமும் இது வந்திருக்கு. இந்த ஏவுகணை தயாரிக்க இந்தியா 2500 கோடி ரூபாய் வரையிலும் செலவு செஞ்சிருக்கு. தற்போது இந்த ஏவுகணை வெற்றிகரமா தயாரிக்கப்பட்டிருக்கு. நான் முன்னரே சொன்னது போல இந்த ஏவுகணையோட முக்கிய சிறப்பம்சமே இந்த ஏவுகணை ஏற்பட்ட உடனேயே இந்த ஏவுகணைக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்களும் தனித்தனி டார்கெட்டுகளை குறி வச்சு தாக்கக்கூடியதா இது இருக்கு. இதனால எதிரிங்க இந்த விஷயத்தை டார்கெட் செஞ்சு இது ஏவுகணை வருது அப்படின்றத கணிக்க முடியாம திணறி போவாங்க. இதனாலதான் திட்டமிட்டபடி டார்கெட்டை இலக்க துல்லியமா தாக்கும். அதே போல ட்ரைபார் கருத்து இந்திய ராணுவம் என்பது தற்போது 10 மடங்கு முன்னேறி பலம் புரிந்ததா மாறி இருக்கு. இந்த பலத்திற்கு அக்னி 5 தான் ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கு என கணிக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவம் சோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறது என்பது நிச்சயம் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இது தருது. தொடர்ந்து இந்திய ராணுவம் இது போல மேம்பட நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம்.